மலையாள நடிகர் நிவின் பாலி மீது தற்போது பாலியல் வன்கொடுமை வழக்கு என்பது புகார் பெறப்பட்டிருக்கிறது. விவரங்களுடைய நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலன் விவரம் என்ன? தேவா, பிரபல நடிகர் நிவின் பாலி மீது தற்போது ஒரு வன்கொடுமை வழக்கானது தற்போது பதியப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டில் ஒரு படப்பிடிப்பில் இருந்த போது தன்னை நிவின் பாலி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியதாக ஒரு நடிகை தற்போது புகார் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து எர்ணாகுளம் போலீசார் தற்போது எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கின்றனர். இந்த வழக்கும் இனி சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டு சிறப்பு புலனாய்வு குழு இந்த வழக்கை விசாரிக்கும். முதலில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் அந்த புகார் அளித்திருக்கக்கூடிய பெண்ணிடம் வாக்குமூலத்தை பெறுவர். அதைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், இதுவரைக்கும் பல்வேறு நடிகர்கள் மீது இதே மாதிரி இந்த பல காவல் நிலையங்களில் பதியப்பட்ட புகார்கள் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றப்பட்டு அவர்கள் வாக்குமூலத்தை பெற்று பின்னர் அவர்களும் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. அதே பாணியில் தற்போது நிவின் பாலி மீதும் தற்போது பாலியல் வன்கொடுமை ஒரு புகார் அளிக்கப்பட்டு தற்போது எர்ணாகுளம் போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கின்றனர். அதே போல நடிகர் சித்திக் இன்று அவர் முன்ஜாமீன் வழக்கு கோரி அவர் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். தற்போது அந்த வழக்கில் காவல்துறையின் பதிலை கேட்டு கேரளா உயர்நீதிமன்றமானது இந்த வழக்கை செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்தோம், கடந்த ஒரு வாரமாக பலர் முன் வந்து தங்களுக்கு, அதாவது மலையாள சினிமா உலகில் தங்களுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை மற்றும் பாலியல் சீண்டல்கள் தொடர்பாக தொடர்ந்து புகார் அளித்து வருகின்றனர். ஆனால் தற்போது முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நடிகரான நிவின் பாலி மீது தற்போது ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கு தற்போது பதியப்பட்டிருக்கிறது. இன்னும் பலர் முன் வருவார்கள் என்றும் கேரளாவிலிருந்து இருக்கக்கூடிய வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேவா, முகிலன், இதற்கு முன்பு பெறப்பட்ட புகார்கள் எல்லாமே இதற்கு முந்தின தலைமுறை 1980, 90களில் பிரபலமான நடிகர்கள் மீதான பாலியல் புகார். இப்போ 2Kக்கு பிறகு பிரபலமான நடிகர் நிவின் பாலி, இவர் மீது பெறப்பெற்றக்கூடிய புகார்களுக்கு ஆதாரத்தோடு புகார் கொடுக்கப்பட்டிருக்கா? அதை காவல்துறை எப்படி அணுகும்? தேவா, இந்த பாலியல் வன்கொடுமைகள் வழக்குகள் பொறுத்தவரை ஆதாரங்களை பெரிதாக காவல்துறையினர் எடுத்துக்கொள்வதில்லை. அதாவது அவர்கள் கிடைக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே அவர்கள் மீது எஃப்ஐஆர் ஆனது பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இது கடந்த வாரங்களில் நடந்த வழக்குகளிலே நாம் பார்த்திருக்கிறோம். அதாவது போதிய ஆதாரங்கள் எல்லாம் இல்லை என்ற போதிலும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர்கள் மீது வழக்கானது பதிவு செய்யப்படுகிறது. இந்த வழக்கு பொறுத்தவரை ஏதேனும் அதாவது ஏதேனும் எவிடன்ஸ் அவங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிற தகவல் வந்து இது வரைக்கும் வெளிவரல. ஆனா இப்ப அவருக்கு கொடுத்த புகாரின் பேரிலேயே எஃப்ஐஆர் ஆனது பதியப்பட்டிருக்கிறது. இனி அந்த வாக்குமூலத்தின் போது அந்த புகார் அளித்த நபரிடம் ஏதேனும் ஆதாரங்கள் இருக்கிறதா என்பதையெல்லாம் சிறப்பு புலனாய்வு குழுவானது விசாரித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடருவார்கள். தேவா, முகிலன், இப்ப நடிகர் சித்திக்குடைய முன்ஜாமீன் மனு மீது செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இது மாதிரியான முன்ஜாமீன் தொடர்ச்சியாக நிறைய நடிகர்கள் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. நீதிமன்றம் இவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கறதுக்கான முகாந்திரம் இருக்கா? இவங்க எதன் அடிப்படையில் ஏன் ஜாமீன் கேட்கிறாங்க? தேவா, நேற்று மலையாள நடிகர் முகேஷ் அவர் முன்ஜாமீன் வழக்கானது நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. நேற்று அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்த போது கேரள காவல்துறையினர் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கடுமையாக ஒரு எதிர்ப்பை தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து இந்த வழக்கானது இன்று ஒத்திவைக்கப்பட்டது. இன்றும் அந்த வழக்கு விசாரணைக்கு பிறகு இந்த வழக்கு இன்னும் 2 நாட்கள் கழித்து இதுக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்று கூறி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆனால் கேரள காவல்துறையினர் இது போல இந்த முன்ஜாமீன் வழக்குகளில் தற்போது ஒரு எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். அதாவது இந்த வழக்கில் தன்மை பொறுத்தே ஒரு வழக்கும் மாறுபடுகிறது. ஆனால் கேரள காவல்துறையினர் பொறுத்தவரை நடிகர் முகேஷாக இருக்கட்டும் அல்லது சித்திக்காக இருக்கட்டும், அவர்களது நிலைப்பாட்டில் அவர்கள் இந்த முன்ஜாமீன் மனுவை எதிர்த்து வரக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கிறோம். தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி முகிலன்.